லஞ்ச் பாக்ஸ்க்கு டேஸ்டியாக வெஜிடபிள் சேமியா பண்ணுவோமா, அதுக்கு வந்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டா தான் சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும். தேவையான அளவு சேமியாவும் போட்டு நல்லா வேக விட்டுறணும். நல்லா வெந்த பிறகு அதை அப்படியே எடுத்து பார்க்கணும். நசுங்கின பிறகு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துடணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம், அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு வதங்கினதும் பீன்ஸு, கேரட்டு அது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். அது வதங்கினதும் குடமிளகாயை போட்டுக்கணும். இந்த காய்கறிக்கு மாத்திரம் தேவையான உப்பு போடணும். ஏன்னா சேமியாவுக்கு முதல்ல உப்பு போட்டிருக்கோம். நல்லா மூடி வேக விடணும். நல்லா வெந்த பிறகு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக சேமியா ரெடி ஆகிடும். அதில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.